குழந்தைங்கன்னு சொன்னாலே நமக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்துடும். ஒரு குழந்தை இருந்தா அந்த வீடே குதூகலமா ஆயிடும். எத்தனை உறவுகள் இருந்தாலும் ஒரு குழந்தைக்கு தாய் தான் ஃபர்ஸ்ட். அப்படி அன்பை கொடுத்து பாராட்டி சீராட்ட வேண்டிய தாயே ஒரு கேவலமான செயல்ல ஈடுபட்டிருக்காங்க. திருவாரூர் அத்திக்கடை பகுதியை சேர்ந்தவங்க ராஜேஷ் கண்ணன் ஜன்னத் தம்பதி. ஏற்கனவே இவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு. இந்நிலையில ஜன்னத் திருவாரூர் அரசு ஹாஸ்பிட்டல்ல பிப்ரவரி 14ஆம் தேதி ஒரு அழகிய ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாங்க. குழந்தை பிறந்து 2-3 நாளிலேயே ஜன்னத் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஒரு வாரம் கழிச்சு குழந்தைக்கு தடுப்பூசி போடுறதுக்கு GH நர்ஸ் ஜன்னத் வீட்டுக்கு போயிருக்காங்க. ஆனா வீட்டுல குழந்தை இல்ல. நர்ஸ் கேட்டதுக்கு ஜன்னத் முன்னுக்கு பின்னும் முரணா பதில் சொல்லியிருக்காங்க. சந்தேகத்தின் அடிப்படையில நர்ஸ் உடனே திருவிடைவாசல் VAO கலையரசன் கிட்ட புகார் கொடுத்தாங்க. விசாரணையில ஜன்னத் குழந்தைய காசுக்கு விற்பனை செஞ்சது உறுதியாயிருக்கு. திருத்துறைப்பூண்டி பகுதியைச் சேர்ந்த உமா மகேஸ்வரி கிட்ட 30,000 ரூபாய்க்கு தான் பெற்றெடுத்த குழந்தைய ஜன்னத் விற்பனை செஞ்சது உறுதியாயிருக்கு. ஷாக்கான திருவாரூர் போலீசார் குழந்தையை விற்ற தாய் ஜன்னத் மற்றும் குழந்தையை வாங்கிய உமா மகேஸ்வரி மீது வழக்கு போட்டிருக்காங்க. 10 மாசம் சுமந்து பெத்த பிள்ளைய 10 நாள் கூட வளர்க்காம காசுக்காக தாயே குழந்தைய வித்த சம்பவம் அப்பகுதியில பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கு.